அயோத்தி மாநகரத்தில் சந்திரசேனன் என்னும் வேந்தன் ஒருவன் இருந்தான். அவன் தன் குழந்தையுடன் விளையாட வலிமுகம் என்னும் குரங்கு ஒன்றை வளர்த்து வந்தான். அது அந்த குழந்தையை தனது சேட்டையின் மூலமாக சிரிக்க வைத்து விளையாடியது. நாளடைவில் அந்த அரண்மனையில் குரங்கு கூட்டம் பெருகிவிட்டது. இவையெல்லாம் நன்றாக உண்டு கொழுத்தும் விட்டன. அப்போ சமையற்காரனுக்கும் எடுபிடி ஆளுக்கும் சண்டை வந்துவிடவே குரங்குகளுக்கு சரியான உணவு கிடைக்கவில்லை. அதனால் இனி இங்கிருக்க வேண்டாம், காட்டுக்குச் சென்று விடுவோம் என்று தீர்மானித்தது வலிமுகன் குரங்கு. ஆனால் மற்ற குரங்குகள் இதற்கு சம்மதிக்கவில்லை. இங்கு அரசன் நம்மை நன்றாக போஷித்து வருகிறார். விதவிதமான உணவுகளை இங்கே நாம் சாப்பிட முடிகிறது. காட்டில் அப்படி கிடைக்குமா? ஏதோ ஒரு ரகம் பழம் கிடைக்கும். அதையே தின்று சலித்துப் போய்விடும். அதனால் இங்கிருந்து வரமாட்டோம் என்று கூறுகிறது. சரி சரி, அது உங்கள் விருப்பம் என்று கூறி வலிமுகன் தன் குடும்பத்தை அழைத்துக் கொண்டு வெளியேறி விடுகிறது. மீண்டும் இந்த சமையற்காரனுக்கும் எடுபிடி ஆளுக்கும் சண்டை வர, எடுபிடியாள் சமையற்காரன் மீது ஒரு குண்டாந்தடியை எடுத்து வீசுகிறான். பதிலுக்கு சமையற்காரன் ஒரு எரியும் கொள்ளிக்கட்டையை எடுத்து அந்த ஆள் மீது வீசுகிறான். அந்த கொள்ளிக்கட்டை குதிரை லாயத்தின் பக்கம் விழுந்து அப்படியே பற்றி கொண்டு விடுகிறது. அநேக குதிரைகள் தீயில் வெந்து இறந்து விடுகிறது. சில குதிரைகள் தீப்புண் காயங்களுடன் உயிர் தப்புகிறது. இது அறிந்த அரசன் வைத்தியர்களை வரவழைத்து குதிரைகளின் தீக்காயத்திற்கு சரி செய்யும்படி கூறுகிறார். மருந்து போட்டு குரங்கின் நெய் அதிகமாக வேண்டுமே என்று வைத்தியர்கள் கூறுகிறார்கள். அதற்கென்ன, நம்மிடமிருக்கும் குரங்கு கூட்டத்தைக் கொன்று நெய் தயாரித்துக் கொள்ளுங்கள் என்கிறார். இதைக் கேட்டு வலிமுகன் காட்டுக்குள் ஓடிவிட்டது. அப்பொழுது அதற்கு ஒரே தாகம். ஒரு குளத்தைத் தேடி சென்றது. ஒரு அழகான தாமரைத் தடாகம் தென்படுகிறது. ஆனால் அங்கு ஒரு ஜீவனும் இல்லை. குரங்கிற்கு சந்தேகம் வருகிறது. இதில் ஏதோ மர்மம் இருக்க வேண்டும் என்று எண்ணி ஒரு தாமரைத் தண்டை உடைத்து அதை தண்ணீரில் விட்டு நீரை உறிஞ்சிக் குடிக்கிறது. உடனே அதிலிருந்து ஒரு பிசாசு வெளியே வந்து, நீ நீரைக் கலக்காமல் நாசூக்காக தண்ணீர் எடுத்து அருந்தியதைக் கண்டு நான் மகிழ்ந்தேன். அதற்கு பரிசாக இந்த வைர மாலையை பெற்றுக்கொள் என்கிறது. இந்த தடாகத்திற்கு உரியவன் நீதானா என்கிறது. அப்படியென்றால் நீ மிகவும் பலசாலியாக இருப்பாயே என்கிறது. அதையேன் கேட்கிறாய்? 1000 பேர் இந்த குளத்தில் இறங்கினாலும் அவர்களை எழுந்து போக விடமாட்டேன் என்றது பிசாசு. அப்படியே கபளீகரம் செய்துவிடுவேன். அப்படியா என்று ஆச்சரியப்பட்டு கொண்டே மீண்டும் அரண்மனைக்கு வருகிறது. அங்கே அரசரைப் பார்த்து, தங்களிடம் உணவுண்டு இத்தனை நாட்கள் வளர்ந்தேன். அதற்கு சன்மானமாக இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இது தங்களை யொத்த அரசரிடம் இருக்க வேண்டிய பொருள் என்று அந்த வைரமாலையை அரசரிடம் கொடுக்கிறது. உடனே அரசர் இதைப் பார்த்து, ஆஹா, என்ன அழகு! இந்த மாலை உனக்கு எப்படி கிடைத்தது என்கிறார். நடுக்காட்டில் ஒரு தாமரைத் தடாகம் உண்டு. அதில் யார் இறங்கினாலும் அவர்களுக்கு இது மாதிரி கிடைக்கிறது. உடனே அரசர், அப்படியா, அதை எனக்கு காட்டுவாயா என்கிறான். ஆஹா, இப்பொழுதே வாருங்கள் என்று அழைத்தது வானரம். அதைக் கேட்ட அரசனுக்கு பேராசை வந்துவிட்டது. தன் சேனை படை சூழ புறப்பட்டு விடுகிறான். குரங்கு வழிகாட்டி கொண்டு சென்றது. அந்த இடத்திற்கு செல்வதற்குள் நன்கு இருட்டிவிடுகிறது. அதோ தெரிகிறது பாருங்கள், அரசே, அந்த தடாகம்தான் என்கிறது. இப்பொழுது இருட்டிவிட்டது. இங்கே முகாம் இட்டு விடுங்கள். காலையில் குளத்தில் மூழ்க செலகரியமாயிருக்கும் என்று யோசனை கூறுகிறது. அப்படியே அரசன் அங்கு தங்கிவிடுகிறான். விடியற்காலையில் அக்குரங்கு அவர்கள் அனைவரையும் எழுப்பி குளத்தில் மூழ்க அனுப்புகிறது. அரசனும் புறப்படுகிறான். முதலில் அவர்கள் மூழ்கி வைரமாலையை கொண்டு வரட்டும், அதன்பின் நீங்களும் நானும் முழுகப் போவோம் என்றது குரங்கு. அரசனும் சம்மதித்து அங்கே இருந்து விடுகிறான். அரசனின் சேனைகள் திபுதிபுவென்று குளத்தில் மூழ்கினர். அவ்வளவுதான். அதிலிருந்த பிசாசு எல்லோரையும் ஒரு நொடியில் அழித்து விடுகிறது. காத்திருந்த அரசன் வெகுநேரம் ஆகிறதே, ஒருவரையும் காணவில்லையே, ஏன் என்று கேட்கிறான். உடனே இந்த குரங்கு பக்கத்தில் இருந்த ஒரு உயரமான மரத்தில் ஏறிக்கொண்டு, அரசே, நெய் வேண்டுமென்று என் குலத்தையே அழித்தாயே, நினைவில் உள்ளதா? அதற்காகத்தான் நான் இப்படி செய்தேன். இனிமேல் அவர்கள் வரமாட்டார்கள். அவர்கள் கதை முடிந்துவிட்டது. நீ அந்தக் காலத்தில் என்னை காப்பாற்றி வந்ததால் உன்னை மூழ்க விடாமல் தடுத்தேன். உனக்கு உயிர் பிச்சை தந்திருக்கிறேன் என்று கூறியது. ஒன்று பேராசை. மற்றவர்க்கு கெடுதல் செய்தால் அது தனக்கே திரும்பி வரும் என்பது கெடுவான் கேடு நினைப்பான்.